சிதம்பரத்தில் காதலுடன் சேர்ந்து உதவி பேராசிரியரான கணவரை காரேற்றி கொன்ற வழக்கில் 14 ஆண்டுகளுக்கு பிறகு மனைவி காதலனுடன் சிக்கியிருக்கிறார். நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் தலைமறைவாக இருந்து வந்த இருவரும் கேரளாவில் சிக்கியது எப்படி? கடலூர் மாவட்டம் சிதம்பரம் கனகசபை நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சம்பத். இவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வந்தார். இவரது மனைவி கிரண் ரூபினி. இவருக்கும் கன்னியாகுமரியைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவருக்கும் சமூக வலைத்தளம் மூலம் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இவர்களது நட்பு நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியுள்ளது. இந்த கள்ளக்காதல் விவகாரம் கிரண் ரூபினியின் கணவர் சம்பத்துக்கு தெரியவர அவர் கடுமையாக கண்டித்துள்ளார். இதனால் அவரை தீர்த்து கட்ட திட்டம் போட்ட கிரண் ரூபினி காதலன் ராஜேஷுடன் சேர்ந்து திட்டம் தீட்டியுள்ளார். அதன்படி கார் ஓட்டுநர் அமீர் பாஷா என்பவரின் உதவியுடன் கடந்த 2013ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 30ஆம் தேதி கனகசபை நகர் பகுதியில் சம்பத்தை கார் ஏற்றி கொலை செய்தனர். இந்த கொலையை விபத்து என கூறி அனைவரையும் நம்ப வைத்து விட்டனர். முதலில் விபத்து மரணமாக பதிவு செய்த போலீசார் அதன் பின் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டதில் கொலை என்பது தெரிய வந்தது. பின் கொலை வழக்காக பதிவு செய்து கிரண் ரூபினி, அவரது காதலன் ராஜேஷ், கார் ஓட்டுநர் அமீர் பாஷா ஆகிய 3 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சிதம்பரம் கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு விசாரணை நடந்து வந்தது. இவ்வழக்கில் ஒரு சில முறை மட்டுமே ஆஜரான குற்றவாளிகள் அதன் பின்னர் தலைமறைவாகிவிட்டனர். இந்நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் டிமிக்கி கொடுத்து வந்தவர்களை பிடிக்க நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்திருந்தது. குற்றவாளிகளை பிடிக்க SP ராஜாராம் உத்தரவின் பேரில் தனிப்படை அமைக்கப்பட்டது. பல ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்து வந்த குற்றவாளிகளை பிடிக்க கடந்த 3 மாதங்களாக போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கினர். விழுப்புரம், மங்களம்பேட்டை, சென்னை, கன்னியாகுமரி, பெங்களூரு போன்ற பல்வேறு இடங்களில் தேடியும் கிடைக்காத நிலையில் கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் ராஜேஷ், கிரண் ரூபினி ஆகிய இருவரும் தலைமறைவாக இருப்பது தெரிய வந்தது. அங்கு விரைந்த தனிப்படை போலீசார் இருவரையும் கைது செய்து சிதம்பரம் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தனர். பின்னர் அவர்களை சிதம்பரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். விசாரணைக்கு ஆட்படக்கூடாது என்கிற முனைப்பிலே தொடர்ந்து தலைமறைவாகி இருந்த இந்த குற்றவாளிகளை நீதிமன்ற பிடியாணையை பெற்று அவர்களிலே முக்கியமான குற்றவாளியாக இருக்கக்கூடிய 2 நபர்கள் ராஜேஷ் மற்றும் கிரண் ரூபினியை இன்றைய காலை கொண்டு வந்து நீதிமன்ற காவலுக்கு ஆட்படுத்தி இருக்கின்றோம். நீதிமன்ற பிடியாணையை நிறைவேற்றம் செய்திருக்கின்றோம். 1 மாதத்திற்கு முன்பாக 3வது குற்றவாளியாக இருக்கக்கூடிய அமீர் பாஷா என்பவரை விழுப்புரத்திலிருந்தே பிடித்துக் கொண்டு வந்து நீதிமன்ற பிடியாணையை நிறைவேற்றி நீதிமன்ற காவலில் இருந்து வருகிறார். எனவே 3 குற்றவாளிகளும் இப்போது உள்ளே இருக்கும் பொழுது இவர்களை அந்த நிலையிலேயே வைத்து இந்த நீதிமன்ற விசாரணையை துரிதமாக முடித்து இந்த வழக்கை வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என்ற முனைப்பிலே முழு முயற்சியில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். கணவனை கார் ஏற்றி கொன்ற வழக்கில் 14 ஆண்டுகளுக்கு பின் மனைவி காதலனுடன் கைதான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூரில் கிராம நிர்வாக அலுவலக வளாகத்தில் நாட்டு வெடிகுண்டுகள் கைப்பற்றப்பட்ட விவகாரத்தில் இளைஞர் ஒருவர் சிக்கியுள்ளார். இளைஞரின் வாக்குமூலத்தில் கூறியிருப்பது என்ன? கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அடுத்த BN பாளையத்தில் கிராம நிர்வாக அலுவலகம் உள்ளது. இந்த அலுவலக வளாகத்தில் நாட்டு வெடிகுண்டுகள் இருப்பதாக நெல்லிக்குப்பம் போலீசாருக்கு தகவல் கிடைக்க போலீசார் சோதனை நடத்தி 4 நாட்டு வெடிகுண்டுகளை பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து நெல்லிக்குப்பம் போலீசார் 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்து ஆனத்தூரைச் சேர்ந்த ராமச்சந்திரன் என்பவரை கைது செய்தனர். மேலும் 2 பேரை தேடி வந்த நிலையில் தலைமறைவாக இருந்த கடலூர் KN பேட்டையைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவர் சிக்கினார். அவரிடம் நடத்திய விசாரணையில் நாட்டு வெடிகுண்டு தயாரித்ததற்கான அதிர்ச்சி தகவல்களை போலீசாரிடம் தெரிவித்திருக்கிறார். கடலூர் கம்மியம்பேட்டையைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் ராஜேஷுக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் பாலமுருகனின் கூட்டாளிகள் ராஜேஷை கொலை செய்ய திட்டமிடுவதாகவும் தகவல் வந்துள்ளது. தன்னை பாதுகாத்துக் கொள்ள
யூடியூப் பார்த்தும் நண்பர்களிடம் கேட்டும் நாட்டு வெடிகுண்டுகளை தயாரித்ததாக போலீசாரிடம் ராஜேஷ் தெரிவித்துள்ளார். நாட்டு வெடிகுண்டுகளை வீட்டில் வைத்தால் சிக்கல் ஏற்படும் என்பதால் நண்பனின் ஆலோசனையின் பேரில் கிராம நிர்வாக அலுவலகத்தில் வைத்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ராஜேஷை கைது செய்துள்ள போலீசார் தலைமறைவாக இருக்கும் அவரது நண்பர் முகிலனை தேடி வருகின்றனர்.